பொருளாளர் அலியார் மாவட்டம். இன்றைய தினம் கிழக்கு மாகாண ஆளுநரை நாங்கள் சந்தித்தோம். குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் உள்ள மீனவ சமூகம் எதிர்நோக்குள்ள பிரச்சினை சம்பந்தமாக கலந்துரையாடினோம். அதில் குறிப்பிட்ட ஒரு சில விடயங்களை கலந்துரையாடி மாஜர் கௌரவ ஆளுநரிடம் கொடுத்துள்ளோம். அந்த மாஜரில் உள்ளடக்கப்பட்ட விஷயம் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தி கடற்தொழில் செய்து வருகின்ற மீனவர்களை உடனடியாக இதை பிடித்து சட்டத்துக்கு முன் நிற்பாட்ட வேண்டும் என்ற விடயத்தை எத்தி வைத்திருக்கின்றோம். அந்த விடயத்தை குறிப்பாக போஸ்ட் வலை, தடை செய்யப்பட்ட வலைகள், அடுத்தது இந்த கரவலையை மிஷின் டிராக்டர் மூலம் இழுக்கின்ற முறைமையை சட்டத்துக்கு விரோதமாக இருக்கின்றது. அதை உடனடியாக அமலுக்கு வரும் வரை அதை தடை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். ஆளுநரிடம் அதை அவசரமாக செய்து தருவதாக கூறியிருந்தார். அடுத்த விடயம் குறிப்பாக அம்பாறை மாவட்டம் ஒக்கில் பிரதேசத்தில் அருகம்பை பிரதேசம் எனும் பிரதேசத்தில் படகு மீனவ உரிமையாளர்களும் டூரிசம் வெளிநாட்டவர்களின் விடுதி சம்பந்தம் எங்கள் இரு அணிகளுக்கும் தொழில் செய்யும் காலங்களில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், படகுகளை எங்களுக்கு இழுத்து வைக்க முடியாது. ஹோட்டல் உரிமையாளர்கள் ஹோட்டலுக்கு முன்னால் அயலுடைய சன்பெட் தற்காலிக குடிசைகளை அமைத்து போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கின்றது. படகு இழுக்க இயலாது. அதனால் பாரிய இன்னல்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றோம். அதனை கருத்தில் கொண்டு எங்களுக்கு அவசரமாக மீனவ சமூகத்துக்கு இறங்குதுறை ஒன்றை அமைத்து தர வேண்டும் என்று நாங்கள் சென்ற காலத்திலும் ஜனாதிபதிகளிடம் கூறியிருந்தோம். இதுவரைக்கும் ஒன்றும் நடக்கவில்லை. வேலைகள் அவசரமாக நடந்திருந்தாலும் இதுவரைக்கும் ஒரு வேலை நடக்கவில்லை. இந்த ஆண்டில் வந்திருக்கின்ற கிளீன் ஸ்ரீலங்கா என்ற தொழிற்பொருளின் கீழாவது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த வேலை திட்டத்தை எங்களுக்கு கட்டாயம் செய்து தர வேண்டும் என்று கேட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். உதயகுமார் சுலோஜனா. நான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஆரம்பத்தாங்குடி இருக்கு. மீனவர் சங்கத்தின் கங்காதேவி மீனவர் சங்கம் வந்து அதில் நான் தலைவராக இருக்கிறது. நான் 40 வருஷமாக ஆற்று மீனவர், கண்ணீர் மீனவர், மீன் பண்ணி சமஸ்த தலைவர் காட்சி கொடுத்து எல்லாம் கடலை போட்டுதான். கடலில் சட்டோரமான பள்ளிகள் பாவிகள் கட்டி நாங்கள் செய்கிற தொழில் நான் செய்கிற தொழில் மீனவர், கண்ணீர் மீன் பாவி. நான் 40 வருஷமாக செஞ்சு வந்துருக்கேன். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதில் இந்த கடலில் அவங்க சொன்னாங்களே இந்த கடல் அதில் வளைக்கின்ற அந்த கரவலை அது சிறிய அந்த பாவியில் சிறிய நன்னீர் பாவியில் அந்த வலையை விட்டு இழுக்கிறாங்க. அந்த இழுக்க அது கிட்டத்தட்ட ஒரு அளவு இழுக்க மாட்டாங்க. 1 கிலோமீட்டர் தான் பார்த்துக்கொள்ளுங்க. 1 கிலோமீட்டர் தூரத்துலையும் 500 மீட்டர் அளவில் பரப்பளவுலையும் பழஞ்சு வந்தால் அதுக்குள்ளே எப்படி அந்த மீன்கள் வரும் யோசிச்சு பாருங்க. அதில் பெரிய மீன் வரும், சிறிய மீன் வரும், முட்டைகள். உண்மையாக சொல்ல போனால் அந்த மீன் கரை வழியே அந்த இடிக்கின்ற அந்த கொத்துகள், அந்த சின்ன சின்ன கல்லுகள், குப்பைகள், அதுக்குள்ளே அந்த முட்டையை கருவை விட்டு அந்த மீன் பெருகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வெறும் கரையாகவே இருந்து கொண்டு. அப்போ எங்கே அந்த மீன் பெறுகிறது? எங்கட காலத்தில் நான் அதே மாதிரி 10 வருஷத்துலேருந்து தொழில் நான் ஒரு ஓயில் வரைக்கும் படித்தேன். ஆனால் இப்போ ஒரு 5 வருஷத்துக்குள்ள என்னோட பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாக்குறேன். அதில் நான் தனியாக போய் தொழிற்செய்து 2 குடும்பத்தை நான் வருமானம் எடுத்துக்கொண்டு தொழிற்செய்து வந்தேன். ஆனால் இப்போ இந்த போன ஒரு வருஷம் 2005, 2004, 2005, 4 ஜனவரியிலிருந்து 2000 டிசம்பர் வரைக்கும் நான் ஆற்றுல இறந்த வெயில். என்ன காரணம்? இந்த சட்டவிரோதமான கரவலை. அதனால் நான் கடற்தொழில் திணைக்களத்தில் மட்டக்களப்பில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட எம்போ அறிவிச்சுனாங்க, ஒரு போலீஸில் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அவங்கள வெளில இருக்க இழுக்கிறார்களுக்கு அந்த மீனை கொடுத்து காசை கொடுத்து அவங்க அதுக்குள்ள தங்களுடைய என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வளர்ந்த கொடுத்து அவங்க தங்களோட எல்லா படத்தையும் விட்டுக்கிறாங்க. எங்களுக்குள்ள கஷ்டப்பட்டாங்களுக்கு அதில் எந்த வருமானமும் இல்லை. அப்படி அதன் செஞ்சு வரணும் மட்டும் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆளுநர்கிட்ட காய்ச்சிருக்கிறோம். அதை முடிவு காரணம் கிழக்கு மாகாண தொழிற்சங்க ஒன்றியத்தில் பத்திரிகை பேசுகிறேன். எனது பேர் விஷயம். இன்றைய தினம் 15ஆம் தேதி 1ஆம் மாதம் 25ஆம் ஆண்டு காலை 10 மணி அளவில் எங்களை கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களை சந்திக்கிறதுக்கு எங்களை தொழிற்சங்கத்தால் ஒரு ஏற்பாடு பண்ணப்பட்டுருந்துச்சு.
இந்த 3 மாவட்டத்தையும் ஒன்றிணைத்த ஒரு தொழிற்சங்கம் தான் எங்கள் தொழிற்சங்கம். அதாவது திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை. இந்த வகையில் 3 மாவட்டத்தில் இருக்கிற உறுப்பினர்களோடு நாங்கள் ஆளுநர் அவர்களுடன் சந்தித்த வேளையில் 3 மாவட்டத்தில் இருக்கின்ற சட்டவிரோதமான பிரச்சனை, அந்த தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளை நாங்கள் கலந்து ஆலோசித்தோம். அதுக்கு ஆளுநர் அவர்கள் கூறிய பதில், நாங்கள் இதுக்கு முந்தி நாங்கள் இது சம்மந்தமாக கதைச்சிட்டோம். அதுக்கு நான் விளக்கப்படுத்தினோம். அது சம்மந்தமாக கதைச்சதுக்கு எங்களுக்கு யாருக்குமே அறிவித்தல் உடையுது. அதாவது சிறிய சங்கங்களுக்கு எங்களுக்கு அறிவித்தல் உடையுது. திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு மாவட்டத்தில் ஒரு தலைவர் செயலாளராக இருக்கிறோம். எங்களுக்கு இந்த நீரியல் வள திணைக்களத்தால் எந்த அறிவித்தலும் தரையில். அது சம்பந்தமாக நாங்கள் திரும்பவும் கடற்படை அதிகாரிகளும் நீரியல் வளத்துறை அதிகாரிகளோட மாவட்ட எம்பிமாரையும் அழைச்சி இது சம்மந்தமாக எங்களை ஜிசிசி மீட்டிங்கில் நாங்கள் இது சம்மந்தமாக கலைக்கிறதுக்கு ஆவணம் செஞ்சிருக்காங்க. எங்களை கிழக்கு மாவட்டம் அனுப்பும். அதுலேயும் கூடுதலான அந்த மீனவர் பிரச்சனை என்று பார்க்க போனால் இந்த சிறிய போட்டுகளை வச்சிருக்கிறவங்க சரியாக கஷ்டப்படுறாங்க. அதுலேயும் சிறிய போட்டுகள் இருக்கிற படகு இருக்கிறார்கள், டிங்கி போட்டு இருக்கிறார்கள், அந்த சிறு குள்ளா வச்சு தொழில் செய்கிறார்கள். அவங்கள இந்த அதாவது இப்போ இந்த காலத்தை எடுத்துக்கொண்டா இது மார்கழி மாதம், அந்த இயற்கை அனர்த்தங்கள் கூடுதலான டைம். அந்த டைமில் அரசாங்கம் எந்த உதவியும் செய்ய போகிறதில்லை. அந்த சீசனுக்கு செய்கிற தொழிலையும் அதை செய்ய விடுறது கிடையாது. அது பெரிய தொழிலாக்கள்னா இந்த சட்டவிரோதமான தொழில் செய்கிறவங்க இப்போ கரவலையை எடுத்துக்கொண்டால் கரவலை வளைச்சிட்டு இருப்பாங்க, கரவலைக்குள்ளே வந்து டைனமோட் அடிக்கணும். அதை நாங்கள் நேவிட்ட சொல்ல போனால் அந்த கிராமத்து அதிகாரிகள் நேவிட்ட சொல்ல போனால் கிராமத்து மக்களை நேவி காட்டி கொடுக்கல. அதே மாதிரி நீரியல் வள திணைக்களை எப்பயுமா இருக்கோ ஏடிக்கோ சொல்ல போனால் அவங்க எங்களை டெலிஃபோன் நம்பர்லேருந்து பேர்லேருந்து வீட்டு அட்ரஸ் வரைக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அந்த வகையில் ஒரு பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு. இப்போ ஒரு கிழமைக்கு முந்தினா கடந்த 3ஆம் தேதி நான் ஒரு விஷயம் எடுக்கிறதுக்காக தகவல் தொழில்நுட்ப போமுல நான் ஒரு தகவல் அறிகிறதுக்கு நான் கேட்டிருந்தேன் எங்களை நீரியல் வளத்துறை அதிகாரி அவர்கள். இவர் தானேன்னு ஒப்புக்கிட்டு எனக்கு தருவதை கூறி 2 கடிதம் அனுப்பியிருந்தார். 12ஆம் தேதி எனக்கு வேலை பழு காரணமாக 12ஆம் தேதி நான் தருவேன்னு சொல்லி, சரியா? அது தரல. அது அதாவது கிரீன் சிவிலங்காவுக்கு இந்த அதிகாரிமாரெல்லாம் கொஞ்சம் விலைக்கு போட்டோம், நல்ல அதிகாரிமாரை போட்டு இந்த மீனவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வளங்கள் எங்களுக்கு கிடைக்கணுன்றதை நான் இதில் மூலமாக தெரிவிப்பேன்.